முதலாவது ஒரு 5 காரியத்தை நம்ம அறிக்கை செய்யணும். மிக முக்கியமாய் ஒன்று, தேவன் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாறாதவர். இத எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:6 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 காரியங்களை நீங்க அடிக்கடி நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது, தேவன் இயேசு கர்த்தர் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். இதை ஒவ்வொரு நாளும் பேசுங்க. இரண்டாவது, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. யோபு 42:2 சொல்லுகிறது, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. வாயில சொல்லிக்கிட்டே இரு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உன்னுடைய எந்த முதலீடு செய்யற, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீ எதெல்லாம் பண்றியோ, எதிலெல்லாம் உன்னுடைய காரியத்தை செயல்படுகிறாயோ, நான் சொல்லுகிறேன், நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த 42 படி நீ 42ஆம் இந்த அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீ பேசிக்கிட்டே இருங்க. தேவன் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவும் தடை பண்ண முடியாது. பேசுங்க. மூன்றாவது, 1 நாளாகமம் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாத கர்த்தர். அல்லேலூயா. இதை பேசுங்க. கைவிடாத கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகாத தேவன் என் கூட இருக்கிறார். இதை பேசுங்க. நான்காவது, என்னாகமம் 23:19 சொல்லப்படுகிறது, தேவன் பொய் சொல்ல மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பொய் சொல்லாத தேவன். இதை அறிக்கை பண்ணணும். இந்த 5 காரியங்களை அறிக்கை பண்ணுங்க. தேவன் பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஐந்தாவது, ஆதியாகமம் 17:1, தேவன் சர்வ வல்ல கர்த்தர். அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை உங்களுடைய விசுவாச அறிக்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய ஒன்று. ஒன்று, தேவன் மாறாதவர். இன்னொன்று, தேவன் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. மூன்றாவது, கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நான்காவது, கர்த்தர் எனக்கு ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். என்ன சொல்லலாம்? கர்த்தர் பொய் சொல்லாதவன்றது இல்லை, காமனா சொல்ல வேணாம். நீங்க சொல்லலாம், கர்த்தர் எனக்கு ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஐந்தாவது சொல்லலாம், அவர் எல் ஷடாய், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் செய்ய ஆற்றலுடையவர்.